வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தேஷன் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத நட்சத்திர பலன் பார்க்க போகிறோம். அதான் நம்ம ராசி பலன்கள் பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு ராசி எது, லக்னம் இது, எதுக்கு பார்க்கணும்னு நிறைய குழப்பம் இருக்கும். பெஸ்ட்டு நட்சத்திரம்னா இன்னும் பர்ஃபெக்டாக போகும். ஏன்னா ஒரு ராசி மண்டலம், அந்த ஒவ்வொரு ராசி மண்டலத்துலையும் 3 நட்சத்திரம் இருக்கும். உங்கள் நட்சத்திரம் என்னன்றதை பொறுத்தா நிறைய வாழ்வியல் மாறும். அதனால் இது நம்ம நட்சத்திரத்துக்கு சொல்கிறோம். அகெயின் நட்சத்திரத்திலே நம்ம பொதுவான நட்சத்திரம் சொல்கிறோம். நட்சத்திரத்திலே லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதிலேயே நம்ம பொதுவாக சொல்கிறோம். இதில் வயசுக்கு ஏற்ற மாதிரி தசா புத்தி மாறும். நிறைய பேர் நம்மளுக்கு குழப்பம் இருக்கும்ல, இவ சொல்கிறது நடக்கிற மாதிரியும் இருக்குது, நடக்காத மாதிரியும் இருக்குது. ஏன்னா நம்ம லக்னம் மாறும், நம்ம நட்சத்திரத்தில் நம்ம தசா புத்திகள் மாறும். அதனால் நான் ஒரு மெயினான விஷயங்கள்னால் ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 60-65 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தசா புத்திகளை நான் கலந்து சொல்ல போகிறேன். அதுக்கு வயசுக்கு மேலே இருக்கவங்களும் கீழே இருக்க டீனேஜர்ஸ்க்கும் சேர்த்து சொல்லுவோம். அப்பா அம்மா பார்த்துட்டு அதை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் அது ஒன்றுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. இதுலேயே நான் கொஞ்சம் தீர்வுகளும் சொல்லுவேன், வாழ்வியல் பரிகாரங்களும் சொல்லுவேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லுவேன். நிறைய சிம்பிள்ஸ், நிறைய விஷயம் இதில் பார்க்க போகிறாங்க. கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. உத்திர நட்சத்திரம் ஜூலை மாத பலன் பார்ப்போம். இதில் ஒரு பாதம், முதல் பாதம் சிம்மத்துலேயும் 2, 3, 4 கன்னிலையும் வரும். இது சூரியன் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம். இதில் கடவுளை மித்திரன்னு சொல்லுவாங்க. அது சூரியனுடைய இன்னொரு ரூபம். சரிங்களா? இதில் பெரும்பாலும் குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா சந்திர தசை பாசமாக அவங்கள சுற்றியே எல்லோரும் இருப்பாங்க. எல்லா குடும்பத்துக்கு இவங்க ஒரு பெரிய ஹோப் தருவாங்க. ஏன்னா சூரியனோட நட்சத்திரம் இல்லை, ஒரு குடும்பத்தை இவன் தூக்கி நிறுத்துமா, இல்லை இந்த குழந்தை தூக்கி நிறுத்தும் அப்படின்ற ஒரு ஹோப் தரும். இது அப்படியே அந்த செல்லத்திலேயே வரோம்ல. அடுத்து டீனேஜ் பருவம்லாம் பார்த்தா செவ்வாய் சூரியன் எப்பவுமே அந்த கொஞ்சம் முரண்பாடு இருக்கும் இந்த 2 கிரகத்துக்கும் நடுவில். செவ்வாய் தசை இந்த டீனேஜ் பருவத்தில் இவங்களை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்தாங்க. ஏன்னா ஊரில் இருக்க சண்டையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. இது ஒரு பிரச்சனை. ஏன்னா சூரியன் ஆதிக்கம் காட்டுவாங்க. செவ்வாய் தசை ரொம்ப முரட்டு குணம் இருக்கும். இதுக்கு ஒரு பரிகாரம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதை பார்க்குறவங்க ஏன்னா டீனேஜ் பசங்க மோஸ்ட்லி இதை பார்க்க மாட்டாங்க, படிச்சுட்டு இருக்கவங்க குழந்தைங்க. உங்கள் பசங்க இந்த உத்திரமில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண வைங்க. அது என்னென்னா ரத்தம் சூடாக இருக்கும் செவ்வாய் தசையில். அழகாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆக்ரோஷம் அதில் போயிடும். அதில் போயிடும். சரி, பெரியவங்க ஒரு 20 வயசில் இருக்கிறவங்க, அதாவது அப்போ தான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிற நேரம் ராகு தசை நடக்கும். அதாவது இவங்க சூரியன்றது முதல்ல யார்கிட்டையும் வேலை செய்ய பிடிக்காது. இவங்களுக்கு வேலை வாங்கிறதும் வேலை கொடுக்குறதும் தான் பிடிக்கும். கரெக்டாக ராகு தசையில் எங்கன்னா ஆஃபீஸில் மாட்டிப்பாங்க. அவங்களுக்கு பெரும்பாலும் அந்த வேலை பிடிக்காது. அவங்களுக்கு ஒருத்தர் கீழே வேலை செய்து பிடிக்காது. இதை என்ன இது எல்லாருக்கும் டிஃபால்ட்டாக இருக்கிற விஷயங்க. இது விதியை மதியால் வெல்வது. எப்படின்னா நீங்கள் அந்த ராகு தசை டைமில் டஃப்பாக இருக்கணும்னா டஃப்பாக தான் இருக்கும். தொழில் கற்றுக்கணும். நல்லா தொழில் கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு தசை வரும். நீங்கள் ஒரு 40ஸ்லாம் பார்த்துட்டு 40 வயசு, அரௌண்டு 40 வயசில் இருக்கவங்களுக்குலாம் குரு தசை நடக்கும். குரு தசையில் நீங்கள் நல்ல தொழில் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குரு தசை தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கீங்க. அப்படியே நல்ல அந்த நாலேஜும் இருக்கும், அந்த வயசுக்கான மெச்சூரிட்டி இருக்கும், கொஞ்சம் காசு சேர்த்துருப்பீங்க, பக்காவாக வர மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் சனி தசை வரும். அது கொஞ்சம் மேலே கீழே. இப்போ ஒரு 50 வயசில் இருக்கவங்களுக்கு, இல்லை 40s எண்டு 50 வயசு இருக்கவங்களுக்குலாம் சனி தசை புரட்டி எடுத்துகிட்டு இருக்கும். அதுவும் இப்போ சிம்மமோ கன்னியோ இன்றைக்கி 2ஆக இருந்தாலுமே சனி பகவானுடைய தாக்கம் இருக்குது. ஏன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு, கன்னிக்கு 7ஆம் பார்வையை சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. அதனால் உங்களுக்கு ஒரு டஃப்பான டைம் தான் போயிட்டுருக்கு. ஆனால் என்ன டஃப்பான டைமாக இருந்தாலும் நம்ம எப்போவுமே சொல்கிறது, குரு பகவான் ஒரு வீட்டில் இருப்பார், 3 வீட்டை பார்ப்பார். ஒரு 4 வீட்டோடு சேர்ந்து கிரகங்கள் அமைப்பு வச்சு ஒரு 6 விஷயமாவது நம்மளுக்கு நல்ல விஷயம் நடக்கும். சரிங்களா? இதில் எது உங்களுக்கு இப்போ பெஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா சிம்மம் நீங்கள் எப்போவுமே மற்றவங்களோட ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அப்போது அதுக்கு ரொம்ப 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 அடிப்படை எதுனா பணம் இருந்தால் தான் மதிப்பு. பணம் இல்லைன்னா சொல்ல வேண்டியதில்லை, தெரியும் எல்லாருக்கும். ஸோ அந்த பணத்தை சேர்க்கறதுக்கும்
முதலீடு பண்ணுறதுக்கும் சூப்பரான டைம் சிம்மத்தில் இருக்க உத்திரமுக்கு. கன்னியில் இருக்கிற உத்திரமாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வந்து பயங்கரமாக வின் பண்ணுவீங்க. அதாவது வேலை சம்மந்தமாகவோ, கல்யாணம் சம்மந்தமாகவோ, பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ எந்த ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணாலும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வந்து பயங்கரமாக வின் பண்ணுவீங்க. சரி, இது ஒன்று. அடுத்து சார், நீங்கள் வந்து சிம்மத்தில் இருக்க உத்திரமாக இருந்தால் வெளியே எதனா காசு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த காசை திருப்பி வாங்கிறதுக்கு பர்ஃபெக்டான டைம். எதிரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் குறைவாங்க. தெரிஞ்ச எதிரியும் தெரியாத எதிரியும். அது எப்படி எப்படின்னா நிறைய வகைகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு கோர்ட்டு கேஸ், நேற்று நைட்டு ஒரு கேஸ் இதுமாதிரி தான் வந்தாங்க. கோர்ட்டு கேஸ் இருக்குன்னு அதை சொன்னேன் சார். இப்போ டைம் உங்களுக்கு வந்து குட். நீங்கள் வந்து இப்போ ப்ரொசீட் பண்ணி கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் சிவில் கேஸ்லாம் வருஷ கணக்கில் இழுக்கும். முடியும்னு சொல்ல மாட்டேன், ஆனால் உங்களுக்கு இருந்த ப்ரெஷர் பயங்கரமாக இறங்கும் சார். ஒரு மைண்ட் ரிலீஃப் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், புஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வக்கீல்கள் இந்த மாதிரி பேரில் இருக்க வக்கீல்கள் எடுங்க. உங்கள் ஜாதகத்துக்கு அது செட் ஆகணும் சொல்லி அமைச்சிருந்தோம் நம்ம. இந்த மாதிரி உங்களுக்கு கோர்ட்டு கேஸு இல்லை ஆஃபீஸில் சில பேர் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். தேவையில்லாத எனக்கும் அந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லைனா புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம நேரம் அப்படி கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். அந்த கம்ப்ளைண்ட்டுகள் இறங்குறது. இது மாதிரி நிறைய எதிரிகள் தொல்லையோ பிரச்சனைகளோ கம்மியாகும். மெயினாக உடல் உபாதைகள் வந்து அது ரொம்ப கம்மியாகுங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு கன்னியோ சிம்மமோ நட்சத்திரம், உங்கள் நட்சத்திரத்துக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். உடல் உபாதைகள் கம்மியாகும். இதில் யாராவது நீங்கள் வந்து குழந்தை பாக்கியமில் யாருனா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, முக்கியமாக சிம்மத்தில் இருக்கவங்க யாராவது குழந்தை பாக்கியம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது ஒரு நல்ல விஷயம் இருக்குது. சரி, அடுத்து வந்து இதில் யாராவது தொழில் ட்ரை பண்ணுறீங்கனாலும் தொழிலையும் நல்ல முன்னேற்றம் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து கண்ணியில் இருக்க உத்திரம் வந்தால் நீங்கள் பண்ணுற தொழிலில் நல்ல ப்ராஃபிட் வருங்க. போன வருஷமே நம்ம நிறைய பேருக்கு சொல்லியிருந்தோம், தொழிலை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நல்லா வரோன்ட்டு நிறைய பேருக்கு நல்லா வந்தது. நீங்கள் ஃபுட் பிஸ்னஸில் இருக்கவங்க நிறைய பேரை பாருங்கள், பயங்கரமான முன்னேற்றம். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, யூடியூப்பில் தமிழ் டாப் ஃபுட் பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் பாருங்கள். எனக்கு கம்பெனி பேர்லாம் சொல்லலாமான்னு தெரில, வேணாம். அது கம்பெனி பேர் வேணாம். இப்போ நீங்கள் இந்த ஒரு ஃபேமஸான ஒரு ஐஸ்கிரீம் பிராண்டுங்க, அவங்க பாருங்கள் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஃபுட் பிஸ்னஸ் பயங்கரமாக வளரும். அதுவும் அதை நடத்துகிறவங்க மெயினாக கண்ணியில் இருந்தாங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து சிம்மமுமே அதில் நல்ல ப்ராஃபிட் வரும். சரிங்களா, இது ஒன்று. இன்னொன்று, சிம்மத்துக்கு வந்து அஷ்டம சனி அது இதெல்லாம் பயங்கரமாக பயமுறுத்துறாங்கல்ல உத்திரம் சிம்மத்துக்கு. நீங்கள் பாருங்கள், இந்த வருஷம் முக்கியமாக இந்த மாதம் ஜூலைலலாம் நிறைய நல்ல நியூஸாக வந்துட்டுருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷனு, உங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குது, அந்த மாதிரி நிறைய நடக்கும். உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்குலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நம்மளுக்கு நேரம் சரியில்லையே போகணுமான்லாம் நினைக்காதீங்க. வெளிநாடு போகிறதுக்கெலாம் உங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லாயிருக்கு. தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம். சரிங்களா? ஸோ ஒரு ஓவராலாக உங்கள் பர்சனல் ப்ரொஃபஷ்னல் ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்க டைமு. மெயினாக என்ன கேட்டிங்கன்னா, பணம் சார்ந்த விஷயத்துக்கு உத்திரத்துக்கு வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. சம்பாதிக்க, சேர்க்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை வளர்த்து எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. உத்திரம் கன்னிக்கு கல்யாண பாக்கியமாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. மேரேஜ் தடங்கள் ஆகிட்டுருக்குன்னா ரொம்ப வருத்தப்பட்டிங்கன்னா, இந்த வருஷம் முக்கியமாக இந்த ஜூலை மாதமே உங்களுக்கு கல்யாண பாக்கியம் நல்லாயிருக்கு. புஷ் பண்ணுங்கள், தாராளமாக கல்யாணம் நல்லபடியாக அமையும். சரிங்களா, இது ஒன்று. நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே சூரிய பகவான். ஏன்னா சூரியனோட நட்சத்திரம் சூரிய பகவான். லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடலாம். கண்ணியில் இருக்க உத்திரம்னா வந்து பிரித்யங்கரா தேவி. பிரித்யங்கரா தேவி ஏன்னா அவங்க சிம்மம் சூரியன். பிரித்யங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்கள். அன்னதானம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். நெய் தீபம் போட்டு இந்த கடவுளுக்கு வழிபாடு பண்ணுங்கள். இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான மாதம் அமையும். சரி, உங்கள் நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து பலன்கள், பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கோம். ஒரு நட்சத்திரத்துலேயும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஒரு நட்சத்திரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் வந்து பொதுவான பலன்கள், அதாவது தமிழர்கள்லேயே கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒவ்வொருத்தர் கைரேகை மாதிரி அது ஒவ்வொருத்தருக்குமே மாறுங்க. உங்களுக்கு இது நான் சொல்கிறது சரி நல்ல மேட்ச் ஆகுது. பட் எனக்கு ஒன்றும் முக்கியமான டீட்டெயில்ஸ் வேணும், ஒன்றும் டீப்பாக வேணும், இல்லை எனக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க போது உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், இல்லை ஒரு சில கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், அந்த மாதிரினா நீங்கள் வந்து தாராளமாக நம்பருக்கு கால் பண்ணலாம்.
என்னால் எவ்வளவு டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது ஒன்று. இதை தாண்டி உங்கள் ஜாதகப்படி எந்த தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும், என்ன பரிகாரங்கள் பண்ணலாம், என்ன வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிற விஷயம், வீட்டில் இருக்கிற சமையல் அறையில் இருக்கிற மூலிகைகள், நம்ம எல்லா அரிசியோட மூலிகை தான், எல்லா தானியத்தை வச்சு எப்படிலாம் நம்ம பரிகாரங்கள் பண்ணி புடச்சிக்கலாம், இல்லை நிம்மதியாக இருக்கலான்றதை சொல்கிறேன். தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜூலை மாதம் உங்கள் எல்லாருக்குமே அந்த சிவன் பார்வதி அருளால் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்க வளத்துடன் விடைபெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வணக்கம்.